ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் திருவிழா. இன்றைக்கி சமையல் திருவிழா சேனலில் இந்த சம்மருக்கு ஏத்தாப்பில் நன்னாரி சர்பத் நம்ம வீட்டிலையே எப்படி செய்யலாங்கிறதா பார்க்க போகிறோம். எந்த ஒரு பொருள் நம்ம யூஸ் பண்ணாலும் அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம லாங் டேர்ம் அதை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ரெசிப்பியில் நம்ம யூஸ் பண்ண போகிற நன்னாரியாக இருந்தாலும் சரி, கருப்பட்டியாக இருந்தாலும் சரி, அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பெனிஃபிட்ஸோடு சேர்ந்து இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். 50 கிராம் நன்னாரி வேர் எடுத்துருக்கிறேன். இது பக்கத்தில் இருக்கிற நாட்டு மருந்து கடையிலே நம்மளுக்கு கிடைக்கும். இது நல்ல வாசனை தரதுனால தான் இதுக்கு நன்னாரிங்கிற பேர் வந்திருக்கு. இது பாடி ஹீட்டை ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணி சம்மர் டைமில் ஏற்படுற டீஹைட்ரேஷன்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கும். அதே மாதிரி சம்மர் டைமில் ஏற்படுற ஸ்கின் டிசீஸ்லேருந்தும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கும். இங்கே பாருங்கள், நம்ம கடையில் வாங்கும் போது இந்த மாதிரி தூசி மண்ணோட சேர்ந்து தான் நம்மளுக்கு கிடைக்கும். இதை முதல்ல நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கலாம். ஒரு 2-3 தண்ணியில் நல்லா அலசிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. நம்ம இதை அப்படியே வடிகட்டணும் அப்படின்னா அடியில் அந்த மண் தங்கத்தான் செய்யும். அதனால் இதை நல்லா கழுவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த நன்னாரி வேற ஒரு நல்ல காட்டன் துணியில் கட்டி மண்பானை தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டு டெய்லி இந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், இதில் எவ்வளோ மண் தூசி இருக்குன்ட்டு. இதை ஒரு 2-3 தண்ணியில் நல்லா அலசி வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த நன்னாரி வேறு கொதிக்க வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, இதில் கொஞ்சமாக இனிப்பு சேர்த்து, இனிப்புனா கருப்பட்டி வெல்லம் இருக்கு இல்லையா, அந்த இனிப்பு சேர்த்து நன்னாரி சர்பத்தாக யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் நம்ம தான் காலப்போக்கில் அதை சுகரால் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ பாருங்கள், நன்னாரி வேர் நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போது நல்லா கழுவி சுத்தப்படுத்தின நன்னாரி வேரை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை 1க்கு பாதியாக அரைச்செடுத்தால் போதும். அதாவது பெரிய பெரிய பீஸாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் சின்ன சின்ன பீஸாக மாற்றினா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு உடச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்ச இந்த பவுடரை நல்லா ஊற வைக்கணும். ஊற வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. 500 ml தண்ணி. அதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ரொம்பவும் கொதிக்க வைக்க வேண்டாம், நல்லா சூடாக இருந்தால் போதும். இப்போது இந்த சுடு தண்ணியில் நம்ம அரைச்ச பவுடரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒருக்க கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக ஊறணும். இதை சாயந்தரம் போல் நல்லா ஊற வச்சிட்டோம் அப்படின்னா மறுநாள் காலையில் நன்னாரி எசன்ஸ் தயாரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஒரு மூடி போட்டு ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது நைட்டு ஃபுல்லாக ஊறி இருக்குது. நம்ம மறுநாள் காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த நன்னாரி வேரோட எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். தண்ணியும் நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம். நன்னாரி எசன்ஸ் தயாரிக்கிறதுக்கு நான் இனிப்பு சுவைக்காக கருப்பட்டி எடுத்துருக்கிறேன். 250 கிராம் கருப்பட்டி. கருப்பட்டிக்கு இன்னொரு பேர் பனை வெல்லம். கருப்பட்டியை பற்றி நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இதில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால அனிமியா வராது. அதே மாதிரி பொட்டாசியமும் அதிகமாக இருக்கிறதுனால ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. முதல்ல இந்த கருப்பட்டியை உடைச்சிடலாம். கருப்பட்டி உடைச்சாச்சு. இதில் சின்ன சின்ன தூசி இருக்கும். நீங்கள் கருப்பட்டி பயன்படுத்தினாலும் சரி, வெல்லம் பயன்படுத்தினாலும் சரி, அதில் கண்டிப்பாக தூசி இருக்கும். அதனால் அந்த தூசியை மட்டும் ஃபஸ்ட்டு வடிகட்டி எடுத்துடலாம். அதுக்கு நம்ம உடைச்ச கருப்பட்டியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் கம்பி பதம் எதுவும் வர தேவையில்லை. நம்ம இருக்கிற தூசியை மட்டும் எடுக்க போகிறோம். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த கருப்பட்டி எல்லாம் கரையிற வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், கருப்பட்டி எல்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வடிகட்டிடலாம். வடிகட்டுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு ஃபில்டர் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருந்த கருப்பட்டியை சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் இதில் எவ்வளோ தூசி இருக்குன்ட்டு. நீங்கள் கருப்பட்டி சேர்த்தாலும் வெல்லம் சேர்த்தாலும் கண்டிப்பான முறையில் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. கருப்பட்டியும் நன்னாரி மாதிரியே உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தரும். அதே மாதிரி டைஜஷனுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை அப்படியே வச்சிடலாம். கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா நன்னாரி வேறு, அதோட எசன்ஸ் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கி நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. இதையும் இப்போ நம்ம வடிகட்டிடலாம். வடிகட்டுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஃபில்டர் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு காட்டன் துணி விரித்து அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா நன்னாரி கொதிக்க வச்ச தண்ணி, அதை அதில் சேர்த்துட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிடுங்க. நம்ம ஏன் இதை 2 தடவை ஃபில்டர் பண்ணுறோம் அப்படின்னா, சின்ன சின்ன தூசி இருந்தாலும் நம்மளுக்கு நன்னாரி எசன்ஸ் செய்யும்போது அது வாயில் தட்டுப்படும். அதனால இப்படி 2 தடவை ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா நம்மளுக்கு க்ளீனான நன்னாரி எசன்ஸ் நம்ம இதிலேருந்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வடிகட்டி எடுத்த தண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்குன்ட்டு. இதோட கலருமே நல்ல டார்க் ரெட்டில் இருக்குது. இதில் நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்கல. நன்னாரியோட ஒரிஜினல் அந்த ஃப்ளேவர் இந்த தண்ணியில் இறங்கியிருக்கு. நம்ம ஃபில்டர் பண்ணி வச்ச நன்னாரி வேரோட தண்ணியோட ஏற்கனவே நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா கருப்பட்டி தண்ணி, அதையும் இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க.
இது நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே நன்னாரி வாசனையோடு சேர்ந்து இந்த கருப்பட்டி வாசனையும் நம்ம வீடு ஃபுல்லாக கமகமன்னு இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு லெமனில் பாதி மட்டும் எடுத்து அதோட ஜூஸை இதில் நம்ம பிழிஞ்சு விட்டுறலாம். எவ்வளோதான் மார்க்கெட்டில் புது புது ப்ராடக்ட் வந்தாலும் ட்ரெடிஷ்னலுக்கு உள்ள வேல்யூ நம்ம வீட்லேயும் சரி நம்மள்த்தையும் சரி ஃபஸ்ட் பிளேஸ் தான் இல்லையா? அதே தாங்க, இனிப்பு சுவைனாலே அது கருப்பட்டியிலேருந்து வெல்லத்திலேருந்து வர்ற டேஸ்ட்டுங்கிறத நம்ம கிட்ஸுக்கு சொல்லி தருவோம். கண்டிப்பாக நன்னாரி எசன்ஸ் செய்கிறதுக்கு சீனி பயன்படுத்த வேண்டாம். அவ்வளோதான், நன்னாரி எசன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். இதோட பதம்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிரப் பதத்துக்கு இருக்கணும். பாருங்கள், இதை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஃபைனலாக 250 மில்லி நன்னாரி எசன்ஸ் நம்ம வீட்டிலையே தயார் பண்ணியாச்சு. இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு ஆரோக்கியமான அதே சமயம் நல்ல டேஸ்டான நன்னாரி எசன்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்த்தோம். இப்போது இந்த நன்னாரி எசன்ஸ் வச்சு நன்னாரி சர்பத் எப்படி செய்யலாங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போது சர்விங் கிளாஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா நன்னாரி எசன்ஸ், அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறு, அப்புறம் கொஞ்சம் ஐஸ் க்யூப், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணிவிட்டு சில்லுன்னு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நன்னாரி எசன்ஸ் கம் சர்பத் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சமையல் திருவிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.